ரொம்ப நாள் ஆச்சு. எல்லா கிராஃப்டும் கதைக்கு ரொம்ப முக்கியமா சூப்பரா வேலை செஞ்ச ஒரு படம் வந்து ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சு. ஈவன் கேஸ்டிங் ப்ரோ சின்ன சின்ன கேரக்டர் வரைக்குமே ஒரு மாதிரி பயங்கரமா வந்த படம் தான் தங்கலாம். ஸோ தங்கலாம் வந்து என்ன கேட்டா வந்து ஒரு யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இதுக்கு முன்னாடி வரைக்குமே எந்த படமும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது இல்லை. ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தோம். அதுக்குள்ள ஒரு யூனிக்கா படம் வந்து கேட்டா ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் படமா இருக்கு. ஏன்னா ஸ்டோரியா வந்து ஒரு ஃபேண்டசி படம், அது வந்து பாரதியோட பாலிடிக்ஸ் அதான் இருந்தாலுமே கூட ஒரு எக்ஸ்பீரியன்ஸா நம்மளால எப்படி படம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்மளால ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். படம் வந்து ரொம்ப ரியலிசமா ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஃபிலிட்டி வந்து நான் சொல்லி அவங்க பெருசா பண்ணல நிறைய பேர். ஸோ எனக்கு தெரிஞ்சது படம் எங்க கட் ஆகுது, எங்க டிரான்சிஷன் ஆகுது கூட பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லலாம். சூப்பரா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்புறம் வந்து மியூசிக் டைரக்ஷன். ஸோ உண்மையாலே படத்துல வந்து 3 ஹீரோ. ஒருத்தர் வந்து ஆப்வியஸா வந்து சியான் விக்ரம், அதுக்கப்புறம் வந்து பிஜி பாரஜித், அதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷ் குமார். ஆஃப்டர் 1001 பயங்கரமான ஒர்க்கு. கன்ஃபார்ம் இந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லலாம். ஈவன் சாங்ஸ் வெரியுமே சொல்லிட்டு உண்மையாலே ஒரு மாதிரி பயங்கரமான ஒர்க்கு. நீங்க அந்த டைட்டில் படம் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு டைட்டிலோட அந்த டைட்டில் பிஜிஎம் வந்து படம் எடுத்து வரைக்குமே எல்லா பிஜிஎமும் ஒரு மாதிரி நம்ம ஒரு மாதிரி சரியா எங்க இன்வெஸ்ட் கிரியேட் பண்ணுவோம். அவங்களும் சரி, எமோஷனல் கனெக்ஷன் வர பிஜிஎமும் சரி, அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி பயங்கரமாவே இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுக்கப்புறம் ஆக்டிங் எனக்கு தெரிஞ்சு 3 பேருக்கு நேஷனல் அவார்டு நான் டிமாண்ட் வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பர்சனலா அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அது வந்து மாளவிகா மோகன், பார்வதி, சியான் விக்ரம், சான்ஸே கிடையாது. அதெல்லாம் சிங் சவுண்ட் வர இவங்களோட ஒரிஜினல் வாய்ஸ், அதை வந்து அந்த டைரக்டரோட பேசின அந்த ஒரு விஷயம்லாம் பயங்கரமா இருந்துச்சு. எஸ்பெஷலா பார்வதி அந்த எமோஷனல் சீன் அவங்க அழுகுறது அவங்க பேசுற ஒரு விஷயம்லாம் வந்து ஒரு மாதிரி பயங்கரமா இருந்துச்சு. அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் ஸ்பாயிலர் இல்லாமல் சொல்றேன். நான் ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சுன்னா சாரி அப்படின்ற மாதிரியும். ஸோ அதை வந்து எனக்கு படத்துல மூமெண்டா இந்த சாப்பிட்டா பண்ணுற நிறைய இந்த மீட் டெம்ப்ளேட் மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி தங்கலாமே பயங்கரமான நிறைய மூமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதுவும் ஒரு மாதிரி பயங்கரமா இருந்துச்சு. அப்புறம் வந்து விக்ரம் அவரு எனக்கு இதுக்கு மேலாம் என்ன கேட்டா வந்து இந்த நோ ஏட்டட் ஹீரோல வந்து விக்ரம் வந்து எனக்கு கொடுப்பாரு. என்னதான் அவரு வந்து ஒரு சில ட்ரோல்ஸ் தான் வரும். இத்தனை கெட்டா போட்டா விக்ரம் இல்ல போங்க அப்படின்ற மாதிரி ட்ரோல்ஸ் இருந்தாலுமே கூட அவர் ஜெயிச்சாருன்னா மனசார இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா. செம்ம ஆக்டிங் ஆக்சுவலா. டாக்டர் கமலஹாசன் அப்புறம் ஒரு பயங்கரமான ஒர்க் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதான் சும்மாலாம் கிடையாது. ஆக்சுவலா அந்த மண்ணில் இறங்கி எதுவுமே செட்டு கிடையாது. எல்லாமே லைன் லொகேஷன். அந்த சன்லைட் நம்ம ஸ்க்ரீன்லேயே இருக்குது. அந்த சன்லைட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நைட்ல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் வந்து ஒரு இது இல்லாம உண்மையாலே அந்த செஞ்சுரியில இருந்து இது பண்ண ஒரு ஆளாவே அப்படி தோற்றம் வைக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். விக்ரமுக்கு மேக்சிமம் நேஷனல் அவார்டு கொடுத்தே ஆகணும். யாருக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு கொடுத்துருப்போம் அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா பெருசா ஒரு வந்து இது வரைக்குமே பெருசா வந்து ஒரு அப்ரிசியேஷன் வந்து முன்னாடி இருந்த இருந்தாலுமே கூட இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து பெருசா அப்ரிசியேஷனே கிடைக்கல. இதுதான் ஒரு உழைக்கிறாருக்கும் போது அதுக்கு ஒரு பயப்பான சர்வீஸ் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு. அதே மாதிரி பாரஞ்சித் டைரக்ஷன் இது வரைக்கும் அந்த படத்திலே நீ கேட்டா மாஸ்டர் பீஸ் ஆஃப் பாரஞ்சித் அப்படின்னு சொல்லிட்டு அது தங்கலாம் கன்ஃபார்ம் நம்ம சொல்லி ஆகணும். ஒரு புது அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணி அதுக்குள்ள வந்து நான் பேசின பாலிடிக்ஸையும் பேசுறேன்னு சொல்லிட்டு படத்துல வந்து நிறைய லேயர்ஸ் இருக்கு. ஆக்சுவலா இந்த பீரியாடிக் போர்ஷன் இருக்கு, படத்துல வந்து ஒரு ஃபேண்டசி இருக்கு, ஒரு மித் இருக்கு, அப்புறம் பாலிடிக்ஸ் இருக்கு, எல்லாம் டெக்னிக்கல் ப்ளோவா ஒரு மாதிரி படம் செம்ம ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. படமா வந்து பார்த்தா நான் மொமெண்ட்ஸ் முன்னாடியே சொல்லுவேன். பயங்கரமான மொமெண்ட்ஸ் எனக்கு அதில் இது வந்து ஸ்பாயிலர் அலர்ட். ஸோ அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த ப்ளவுஸ் கொடுப்பாரு. வாங்கி வந்து ப்ளவுஸ் கொடுக்கும்போது அந்த எல்லாருமே அந்த எக்ஸைட்மெண்ட் ஒரு விஷயம் பண்ண அந்த அந்த போர்ஷனே ஒரு பயங்கரமா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து விக்ரம் பேசுற ஆக்டிங்க்கு பயங்கர ஸ்கோப் உள்ள ஒரு கேரக்டர் தான் தங்கலான் கேரக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அங்கங்க ஒரு விஷயத்த பேசுற ஒரு விதம் எல்லாம் பயங்கரமாவே இருந்துச்சு. அப்படின்னு அந்த மக்கள்கிட்ட வந்து பேச இப்போ மட்டும் நம்ம எப்படி இருக்கோம் அப்படிலாம் பேசுற ஒரு விஷயம் பயங்கரமாவே இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுக்கடுத்து அந்த மினிக்கு சாங் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாங் சிச்சுவேஷனல் எல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இல்லையா. உண்மையிலே அதே மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு எந்த பாடலுக்குமே யாருமே எந்திரிச்சு போகவே இல்லை அப்படின்ற மாதிரி கூட தைரியமா சொல்லலாம். அந்த மினிக்கோட ஒரு சிச்சுவேஷன் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுல அவங்களோட வாழ்க்கையும் சொல்லி அதுல அவங்களோட கொண்டாட்டத்தையும் சொல்லி என்ன கேட்டா நீங்க வந்து இத்தனை கோடியில இத்தனை செட்டு போட்டு இந்த பாடல் எடுக்கிறதுலாம் ஒண்ணுமே கிடையாது. அந்த பாடலுக்கு எடுத்து விட்டான்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது மேபி அப்படின்னு நம்ம சொல்ல. ஏன்னா
அவ்வளோ ரியலிசம், அவ்வளோ நம்ம வந்து ஒரு மாதிரி என்டர்டெயின் பண்ணி அதுக்குள்ளேயே நம்ம போகிறோம், ட்ராவல் பண்ணுறோம் அப்படின் போது அதுவும் ஒரு மாதிரி செமையாகவே இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு மூமெண்ட்ஸ் வந்து அவர் அந்த இங்கிலீஷ்காரர் வந்து ஒரு விஷயம் பாசிட்டிவாக சொல்றாரு, இன்னொருத்தர் வந்து அது நெகட்டிவாக தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணுவார். அது விக்ரம் வந்து சொல்லும்போது தேட்டர் பிளாஸ் ஆஃப் பெஸ்ட் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், தேட்டர் மூமெண்ட்ஸ் எல்லாருமே பயங்கரமான ஒரு கட்டுதல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். உண்மையிலே பயங்கரமான படம். தங்கலாம் ஆக்டர் 1001 தயவு செஞ்சு 1001 பண்ண மாதிரி பண்ணாதீங்கன்னு கேட்டால் எனக்கு இந்த படம் நிறைய விதத்தில் வந்து 1001 வந்து ரிமைண்ட் பண்ணிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த டிராவலில் இருந்து நான் சொன்ன மாதிரி சீன் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது, எங்கே போகுதுன்னே தெரியல. படம் ஒரு இடத்துல சுற்றுது, ஆனால் அது நமக்கு போர் அடிக்காம எங்கேஜிங்காக கொடுக்குது. செகண்ட் ஹாஃப்லாம் அப்படியே ஒரு பட்டை எழுந்து அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி மாளவிகாவோட ஒரிஜினல் வாய்ஸ் இந்த படத்தில் யூஸ் பண்ணிங்க. அதுக்கு முன்னாடி எதுவுமே யாரும் தான் டப் பண்ணுவாங்க. ஸோ சீன் சவுண்ட் அவங்க பேசுகிறாங்க, அதை ரொம்ப கிளவராக க்ளீனாக பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இதை சொல்லாமல். அதுக்கப்புறம் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ப்ரொடக்ஷன் வந்து நான் பேசியே ஆகணும்னு சொல்லிட்டு தான் இந்த பொதுவாக நம்ம பெருசாக பேச போகிறேன். ஏன்னா இந்த மாதிரி படம்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கே ஒரு பயங்கரமான ஒரு தைரியம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். உண்மையிலே சூப்பரான ஒரு மாஸ்டர் பீஸான படம். இப்போ வந்து நீங்கள் ட்விட்டரில் வந்து கலவையான ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்லோ பேஸ்லாம் ஸ்லோவாக ஸ்டடி ஆகுது. ஆனால் அது நம்ம புரிஞ்சிக்கிற ஒரு விதம். அப்போ செகண்ட் ஹாஃப் ஒரு விஷயம் வந்து அதெல்லாம் கதைக்கு, ஏன்னா ரைட்டிங் எப்பவுமே பாருங்க எழுதினமா அப்படின்ற மாதிரி தெரியும். கதைக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இவருக்கு ஏன் இப்போ ட்ரைலரே ஆக்சுவலாக வந்துருக்கும், இவருக்கு ஏன் இந்த மாதிரி தளத்தில் ஒரு விஷயத்துக்கு சரியான ஒரு இதில் ஒரு செகண்ட் ஹாஃப் வந்து கரெக்டாக முடிச்ச ஒரு விதம், அதை வந்து லாஜிக்காக முடிச்ச ஒரு விதம், அதெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. அப்புறம் வந்து எனக்கு இந்த படத்துல தான் நான் அதுவும் எனக்கு இந்த படத்துல நிறைய விஷயம் வந்து ரிமைண்ட் பண்ணிச்சு. ஒரு நாஸ்டாலஜிக் ரொம்ப நேரம் கழிச்சு இந்த மாதிரி மூமெண்ட்ஸ்லாம் ரொம்ப நேரம் கழிச்சு வந்தது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. அதே மாதிரி பசுபதி கேரக்டர் ஒன்று நான் ஐயோ செம்ம கேரக்டர் படத்துல உண்மையாலே அதை நான் சொல்ல விரும்பலை, அது வந்து உங்களுக்கு சஸ்பென்ஸ் போயிடும். உண்மையாலே பயங்கரமான கேரக்டர். அந்த கேரக்டர் தான், அந்த கேரக்டர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த கேரக்டர் பேசுகிற ஒரு விதம், அவரும் பயங்கரமா நடிச்சிருக்காரு, எல்லாருமே பயங்கரமா நடிச்சிருக்காரு. ஸோ எனக்கு பிடிச்சதை மட்டும் நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட் எனக்கு கேட்டு படம் முடிச்சுட்டு இந்த லாஸ்ட் என் கிரெடிட்ஸ் போடுவாங்க. அந்த என் கிரெடிட்ஸை விஜய் அஜித் பாட்டு கூட மேக்ஸிமம் இவங்களுக்கு பார்த்துட்டு போக மாட்டேன், டக்குனு கிளம்புறான். இந்த படத்துக்கு அவங்க அந்த யார் யார் அந்த இது தொடர்ந்து போனாலும் யார் யார் இது பண்ண வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்துல போடுறாங்க. ஸோ அதை வந்து நின்று பார்த்துக்கிட்டே ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ வேற ஏதாவது இருந்துச்சு. அதே மாதிரி அந்த வால்ஸ் சாங் ஃபுல்லாக பெருசாக ப்ளேஸ் பண்ணல. ஆனால் அது ஒன்று தான் எனக்கு மனசு கஷ்டமாச்சு. என் கிரெடிட்ஸில் போட்டாங்க.